தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக் சென்சார், அதே மாதிரி வைப்ரேஷன் சென்சார், அதுக்கப்புறம் ஃப்ளேம் சென்சாருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் சென்சாருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது, ஓகே நாய்ஸ் சென்சார் ஆர் சவுண்ட் சென்சார் அதுக்கு எப்படி நம்ம கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இமேஜ் ஷோ பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்கு மட்டும் தான் இருக்குது. இப்போ அந்த மைக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் டிடெக்ட் இப்போ வந்து சவுண்ட் ஏதாவது நாய்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு இன்டிமேஷன் பண்ணுறது எல்லாமே என்னது இந்த ஒரு மைக்கு தான். எப்படி நம்ம வந்து மைக்ரோஃபோனில் வந்து பேசுகிறப்ப என்ன ஆகுது, இங்கிட்டிருந்து சிங்கலாக அங்கிட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ அந்த மைக் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சவுண்ட் சென்சாரை வச்சு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு கிளாப் சுவிட்சு, ஓகே கிளாப் பண்ணால் எனக்கு வந்து லைட் ஆன் ஆகணும், அதுமாதிரி கிளாப் பண்ணால் ஆஃப் ஆகணும், அது மாதிரி இதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சவுண்ட் சென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு காலேஜில் இருக்குது, காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லேயோ என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸ் ரூமில் வந்து சவுண்ட் அதிகமாக வருதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து அங்கே ஸ்டாப்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த நாய்ஸ் சென்சார் யூஸ் பண்ணி நம்மளால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சா இல்லையா, அப்போது ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நாய்ஸ் வந்து அதிகமாக வரும். அப்போ அந்த நாய்ஸை வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிங்கன்னா நாய்ஸ் சென்சார் யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாதிரி மோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிங்கன்னா நாய்ஸ் சென்சார் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு என்னென்னா ஒரு டிஜிட்டல் நாய்ஸ் சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து அனலாக்லேயும் வேணும் அப்படின்னா அனலாக்லேயும் நாய்ஸ் சென்சர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஜிட்டல் நாய்ஸ் சென்சார் தான். இதில் வந்து 5 வோல்ட்டு கிரவுண்டு அவுட்புட் 3 பின்னு தான் இருக்கும். நான் சிமுலேஷனில் வந்து என்ன பண்ணிப்பேன், டெஸ்ட் பண்ணி ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ இதுக்கான கோடிங் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோடிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஆஸ் இன்க்ளூட் PIC.h, ஓகே பிக்குக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz, ஓகே 4 MHzக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்பில் டைம் டிலே யூஸ் பண்ண போனால 4 MHz யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் நாய்ஸ் RB நாட்டு என்ன பண்ணுங்க நாய்ஸ் சென்சர் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஸ் டிஃபைன் RS RD நாட்டு எல்சிடிக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷனில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கமாண்ட் சென்ட்மெண்ட்டில் இருக்கான ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா, ஏன் கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இப்போ ஃபஸ்ட் காலமில் பிரிண்ட் பண்ணணுமா இல்லை செகண்ட் காலமில் பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு நான் சொல்லணும்ல. இப்போ அதுக்காக தான் எல்சிடி கமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோமா, நான் இப்போ வெல்கம்னு ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறேன். இப்போ அந்த வெல்கம் நான் பிரிண்ட் பண்ணணும்ல, அப்போ அதுக்காக எல்சிடி டேட்டாங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி இன்ஸ்லைஸ் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் 8 பிட் எல்சிடி மோடு யூஸ் பண்ணலாம் இல்லை 4 பிட் எல்சிடி மோடு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் 4 பிட் எல்சிடி மோடு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த எல்சிடிக்கான கமாண்ட்ஸு இதெல்லாம் வந்து நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கோடிங் வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்சிடிக்கான லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து எதுக்கான ரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ எல்சிடி டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், டேட்டா வந்து ஒரு அறையில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த அறையை எனக்கு என்ன பண்ணுவோம் 1 by 1 பிரிண்ட் பண்ணணும்ல. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்து வாய்டு மெயின் போட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஸ் B = 0x01. அப்போ என்ன பண்ணுங்க அந்த நாய்ஸ் சென்சர் வந்து நான் வந்து இன்புட்டாக செட் பண்ணல, அப்போ அதுக்காக 0x01 கொடுத்துருக்கேன். அடுத்து போர்ட் B = 0x00, டிஸ் D போர்ட் D = 0x00. ஏன்னா எல்சிடி நான் எப்போ டேட்டா சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் தான் சொல்ல போகிறேன். அப்போ அதனால் அந்த பின் எல்லாத்தையுமே 0 பண்ணிட்டேன். அடுத்து எல்சிடி யூனிட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 4 பிட் எல்சிடி வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுங்க எல்சிடி யூனிட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணாங்க. அடுத்து 10 milliseconds நான் வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் காலமாக நாய்ஸ் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A ஃபார் int G = 0 G < 17 அப்படின்னு என்ன பண்ணுங்க ஒரு ஃபார் லூப் வச்சு டேட்டா 1 by 1 நான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து 500 milliseconds நான் வெயிட் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணுங்க ஒயில் ஆஃப் 1 கூட வந்தோடனே எல்சிடி கமாண்ட் 0x80 நாய்ஸ் ஈக்குவல்ட்டு அப்போ நாய்ஸ் சென்ஸ் பின்னில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதை வந்து என்ன டெலிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கோடிங் வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, கோடிங் வந்து கம்பைல் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கோடிங் வந்து கம்பைல் ஆகிடுச்சு, பில்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, சிமுலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாய்ஸ் சென்சார், அதே நான் எப்படி நான் உங்களுக்கு வந்து கூகுளில் எடுத்து காமிச்சினோ அதே சேம் கலராக தான் காமிச்சிருக்கேன். ஓகே, அந்த மைக்கு தான் இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் பின் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம், மற்றபடி விசிசி கிரவுண்டு அவுட்புட் எல்லாமே காமன் தான். ஓகே, இப்போ அதுக்கான சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A. ஓகே, பிக் மைக்ரோகண்ட்ரோலர் எப்படி எடுக்கிறது, அதுக்கு எப்படி கோடிங் அப்லோட் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணியிருப்பேன் நான் கோர்ஸ் கனெக்ட் நடத்தும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா வீடியோக்குமே நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோ சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் கனெக்ட் வீடியோ பார்த்துட்டு கூட இதை பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அப்போ
சவுண்ட் சென்சார் நாய்ஸ் சென்சார் இன்டர்ஃபேஸ் PIC16F877A. அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொன்னேன், சவுண்ட் சென்சார்னு சொன்னேன். அப்போ சவுண்ட் டிடெக்டர்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன ஆச்சு, நாய்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், நாய்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ நாய்ஸ் ஈக்குவல் டு 0 அப்டேட் ஆகிடுச்சா. அப்போ சென்சார் வந்து ஏதோ நாய்ஸ் டிடெக்ட் ஆகுது, இப்போ டிடெக்ட் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் ஈக்குவல் டு 0 அப்போ டிடெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இன்டிமேட் பண்ணிக்கலாம். இப்போ அது அனலாக இருந்துச்சுன்னா என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நாய்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் அக்யூரேட்டாக பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அனலாக் அவுட்புட் யூஸ் பண்ணுறோம். டிஜிட்டல் அவுட்புட் யூஸ் பண்ணால் இருக்கா இல்லையா, இது மட்டும் தான் நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது இந்த வீடியோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.